பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஒரு வேதத்திலிருந்து ஒரு அற்புதத்தை தியானிக்க போகிறோம். ஏன் அற்புதத்தை நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, அந்த அற்புதத்தை நம்ம தியானிக்க நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த அற்புதம் நடக்குங்க. விசுவாசிங்க, தொடர்ந்து கேளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் செய்ய போகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும். இது நான் படித்தா ரொம்ப டைம் ஆகும். உங்ககிட்ட பைபிள் இருந்தால் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்டாக உங்களுக்கு இதை ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு ஜபாலயம் இருந்துச்சு. அந்த ஜபாலயத்தில் ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவருடைய பேர் எவ்விரு. அவருடைய மகள் வியாதியாக இருக்கிறாங்க, மரண தருவாயில் இருக்கிறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இயேசுவை பார்த்து இயேசு பாதத்தில் விழுந்து, நீங்கள் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு என்னுடைய மகளுக்கு ஒரே மகளுக்கு இது மாதிரி மரண படுக்கையில் இருக்காங்க, நீங்கள் அவங்கள தொட்டு சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்வார். அதற்காக அவங்க மகளை பார்க்கறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வழியில் நடந்து போவார். நடந்து போகும்போது இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு நிறைய பேர் அவரை சுற்றி அவர் பின்னாடி போவாங்க. அப்போது அதில் ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீன்னு சொல்லுவாங்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படின்றது எதனால் அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 12 வருடமாக பெண்களுக்கு நடக்கிற அந்த உதிரப்போக்கு அவங்களுக்கு நிற்காமல் 12 வருஷமாக இருந்துதான். இதனால் அந்த ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று மருத்துவம் பார்த்து அப்பயும் அவங்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவங்களுக்கு சுகமாகவே இல்லை. இப்போது ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாவே அந்த வலியை தாங்கிறதுக்கு அது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். அது பெண்கள் எல்லாருக்கும் அது தெரியும். அப்போது ஒரு மாதம் கடந்து போகிறதுக்கே பெண்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, 12 வருடம் அந்த ஸ்திரீ எப்படி அதை தாங்கி கொண்டு இருப்பாங்க? ஒவ்வொரு நாளும் நான் நினச்சி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படிங்க தாங்கி கொள்ள முடியும்? உண்மையாக நம்ம அழகாக நம்ம வாசிச்சுட்டு போகிறோம் 12 வருஷம்னு. ஒரு மாதம் கடக்கிறதுக்கு ஒரு ஸ்திரீயானவள் அந்த வலியை தாங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போது 12 வருடங்கள் இந்த ஸ்திரீ அந்த உதிரப்போக்குனால் எப்படி அதை பேர் பண்ணியிருப்பாங்க, சகிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேதனையை நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் அந்த எப்படியாவது சுகம் யார் மூலயமாவது நமக்கு சுகம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஆஸ்தியெல்லாம் விற்று பார்த்துட்டாங்க. அப்பயும் அவங்களுக்கு ஒரு சுகமும் கிடைக்கல. அப்போ தான் அவங்க என்ன கேள்விப்படுறாங்க, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டுட்டு அந்த வழியாக இயேசு போகிறத தெரிந்து கொண்டு, சரி இவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவது நம்ம சுகமாயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். அவங்க பிலீவ் பண்ணுறாங்க, ஏசப்பா இவ்வளோலாம் அற்புதம் செய்கிறாரு, அவரோட ட்ரெஸ்ஸோட ஓரத்தில் இப்போ ஒரு ஷால் இருக்குது அப்படின்னா அந்த ஷாலில் ஒரு தொங்கல் இருக்கும்ல, அந்த தொங்கலை தொட்டாவது நம்ம சுகமடைய மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். அப்போ வேகமாக அவ்வளோ பேர் கூட்டம் இருக்காங்க, ஆண்டவர் சுற்றி எல்லாரும் நெருக்கிறாங்க. அந்த நெருக்கத்திலையும் அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் பின்பாக போய், முன்னாடி போக அவங்களுக்கு தைரியம் இல்லை, அதனால் பின்னாடி போய் இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டாங்க. தொட்ட உடனே அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன நடக்குது, அவங்க சரீரத்தில் ஒரு மாற்றத்தை உணர்றாங்க. அப்போ அந்த டைம் அவங்க உதிரப்போக்கு நிற்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதத்தை அவருடைய வல்லமை அவங்க சுகம் அடைந்தது. அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட மாத்திரம்தான் அவங்களுக்கு சுகம் வந்தது, அவங்களால உணர முடிஞ்சது. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல ஆண்டவர் வஸ்திரத்தை தொட்டு இவங்க பெற்றுக்கொண்டாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் உடனே என்ன சொல்கிறார், சீஷரை நோக்கி யார் பையனை தொட்டது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சீஷர்கள்லாம், என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க, யார் என்ன தொட்டதுன்னு எவ்வளோ பேர் நெருக்கியிருப்பாங்களே, எப்படி ஆண்டவர் நீங்கள் இப்படி கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் பார்த்தேன் அப்படின்றாரு. அப்போ இந்த ஸ்திரீயானவளை என்ன பண்ணுறாங்க, பயந்து நடுங்கி போய் ஆண்டவருக்கு முன்பாக உண்மைதான், நான் தான் உங்கள் வஸ்திரத்தை தொட்டேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை அந்த மகளை பார்த்து சொன்னாராம். என்ன வார்த்தை, அந்த வசனம் மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பிரியமானவர்களே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
இதுதாங்க நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை செய்கிற அற்புதத்தை எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்கள் விசுவாசிங்க. இஃப் யூ பிலீவ் யூ வில் see the miracle. நாளைக்கு இல்லை, இன்றைக்கே விசுவாசிக்கிறீங்களா? எப்படி 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தாரோ, இன்றைக்கும் அந்த வல்லமை குறைந்து போகலை. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் விசுவாசிங்க. ஒருவேளை இதே மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். எப்பேற்பட்ட தீராத வியாதியாக கூட இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ பணம் செலவழித்து, சிஸ்டர் எவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு ஒரு சுகமும் கிடைக்கல அப்படின்னு ஒரு வேளை அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். மகனே, மகளே, நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ விசுவாசி. நீ ஆண்டவரால் செய்ய முடியும். நீங்கள் எப்போ நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த நொடி பொழுதே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஹோப்பை மட்டும் எப்பொழுதுமே வெற்றாதீங்க. ஆண்டவர் செய்வார். நம்பிக்கையற்ற நிலையில் நீங்கள் இருக்காதீங்க. ஆண்டவர் செய்வார். உங்ககிட்ட எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் எங்கேயுமே தேடி யாரைக்கிட்டையும் நீங்கள் போய் நிற்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உண்மையாக ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகிறீங்களோ, ஒருவேளை இது யாருமே சொல்யூஷன் தர முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளம்ஸில், அந்த வியாதியில் ஆண்டவரால் ஒரு சுகத்தை தர முடியும். இன்றைக்கு நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஜெபம் உங்களுக்காக செய்கிறேன். என்னோடு கூட இணைந்திருங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு செய்ய போகிறார். விசுவாசிங்க, கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா என்னோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, அவர்கள் என்ன சூழ்நிலை கடந்து போகிறார்கள் எனக்கு தெரியாது அப்பா. ஆனால் என் தேவன் அவர்கள் இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை போல ஒருவேளை அவங்க பல வருடங்களாய் 12 வருடமாக இருக்கலாம் அப்பா, 5 வருடமாக இருக்கலாம், 7 வருடமாக இருக்கலாம் அப்பா. எந்த காரியத்திற்காக இதுக்கு ஒரு முடிவே இல்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ, என் தேவ ஆவியானவர் இப்பொழுதே அப்பா இந்த ப்ராப்ளம்ல இருந்து, அந்த வியாதியில இருந்து, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அப்பா எந்த காரியம் முடியாது என்று இருக்கிறார்களோ, என் தேவன் அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை, ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உம்மை நம்புகிறோம் அப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் செய்வார் என்று அப்பா நம்பிக்கையாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தாமே இந்த நொடி பொழுதே ஒரு அற்புதத்தை அவர்கள் குடும்பத்தில் அப்பா நீர் செய்து விட்டீர் என்று விசுவசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த அற்புதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்திக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஸ்டே பிளஸ்ட். கர்த்தர் உங்கள் கண்ணீரை யாவையும் துடைத்து விட்டார். உங்கள் எல்லா வியாதியும் அவர் நீக்கி போட்டு உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கார். விசுவாசிங்க. காட் பிளஸ் யூ ஆல். ஸ்டே பிளஸ்ட். see you.